பக்காவா நம்ம கிட்ட பேப்பர்ஸ்ல இருந்து வண்டி கண்டிஷன் எல்லாமே தெளிவா எடுத்துட்டு போறாங்க. இது பேஷன் ப்ரோங்க. உங்களுக்கு 2013 மாடல். இந்த பட்ஜெட்டா கேட்பாங்க இல்லைங்களா, எனக்கு வந்து ஒரு 25,000 ஒரு 30,000க்கு வண்டி கொடுக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பர்சனுக்கு நல்ல மைலேஜ் செக்மெண்ட் ஒரே பேமெண்ட்ல எடுத்துன்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு பக்காவான உங்களுக்கு லோ மெயின்டெனன்ஸ் ஹை மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள். ஒரு 7 ரூபா 8 ரூபா கட்டினா ஒரு 7 8 ரூபா கட்டினா போதுங்க. ஓகேங்க ப்ரோ. வண்டியோட ரேட் எவ்வளோங்க ப்ரோ? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ நம்ம ஆதியோகில எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா? ஆமா, ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. கண்டிப்பா இந்த டைம் எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுருக்கேன். ஷாப் நேம் லொகேஷனுங்க ப்ரோ? நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஆதியோகி ஆட்டோ கன்சல்டிங். நம்ம கோயம்புத்தூர்ல பாப்மட்டி பிரிவுல லொகேட் ஆயிருக்குங்க. ஓகேங்க ப்ரோ. நம்ம கோயம்புத்தூர்ல மட்டும் தான் பிரான்ச் இருக்குங்களா எப்படிங்க ப்ரோ? நம்ம கோயம்புத்தூர்ல அப்புறம் பல்லடத்துல ஒரு பிரான்ச் இருக்குங்க. ஓகேங்க ப்ரோ. நம்ம இந்த செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வண்டி ரேஞ்ச் வந்து பார்க்க போறோங்க ப்ரோ? நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு மைலேஜ் செக்மெண்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட், அப்புறம் லேடிஸ் ஓட்டுற மாதிரி வெஹிக்கிள்ஸ், நம்ம கிட்ட எனி வெஹிக்கிள் நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. ஓகேங்க ப்ரோ. ப்ரோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ், லோன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? கண்டிப்பா நம்மளே பண்ணி கொடுத்துடலாங்க. இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து மிக குறைந்த வட்டிகள் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் மிக குறைந்த முன்பணத்துல வெறும் 7,000 ரூபாய் முன்பணத்துல இருந்து வண்டி கொடுக்குறாங்க. ஓகேங்க ப்ரோ. ப்ரோ ஒரு வண்டி வந்து பாத்தீங்கன்னா மினிமம் எவ்வளவு இதுல இருந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க ப்ரோ? வண்டி வந்து 10,000 ரூபாயில இருந்து நம்ம கிட்ட வண்டிக்கு இருக்குங்க. 10,000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாயில இருக்கு வண்டிங்க. ஓகேங்க ப்ரோ. நம்ம என்னன்னு பாத்துடலாங்களா? கண்டிப்பா பாத்துடலாங்க. இது பேஷன் ப்ரோங்க. உங்களுக்கு 2013 மாடல். இந்த பட்ஜெட்டா கேட்பாங்க இல்லைங்களா, எனக்கு வந்து ஒரு 25,000 ஒரு 30,000க்கு வண்டி கொடுக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பர்சனுக்கு நல்ல மைலேஜ் செக்மெண்ட், ஸ்விக்கி ஜொமேட்டோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் கொடுக்கலாங்க. லோ பட்ஜெட் வெஹிக்கிள்ஸுங்க 25,000க்கு இருக்குங்க. வெறும் 25,000? வெறும் 25,000, வெறும் 7 ரூபா கட்டினாலே மீதி ஃபினான்ஸ் போட்டு தந்துடலாங்க. ப்ரோ 7,000 ரூபாய்க்கு வண்டி அப்படி எடுத்து 7,000 ரூபாய்க்கு கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போய்க்கலாங்க. மார்க்கெட்டிங் பீப்புள் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஸ்டார்டிங் காலேஜ் பார்ட் டைம் படிச்சுட்டே போவாங்க. அவங்க கிட்ட பெருசா காசு இருக்காது. அந்த மாதிரி பர்சன்லாம் வெறும் 25,000 போது ஒரு 7 ரூபா கட்டிட்டு லோன் போட்டுக்கலாம். இல்ல 25,000 இருக்கும் அவங்க கிட்ட, டக்குன்னு லோன் எல்லாம் போடக்கூடாது, ஒரே பேமெண்ட்ல எடுத்துன்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு பக்காவான உங்களுக்கு லோ மெயின்டெனன்ஸ் ஹை மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள். ஓகேங்க ப்ரோ. நெக்ஸ்ட் ப்ரோ? நெக்ஸ்ட் சேம் இதுவும் பேஷன் ப்ரோ தாங்க. ஓகே. சேம் அதே மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு இது 2014 மாடல். இது வந்து ஒரு 30 ரூபா பட்ஜெட்ல வந்துடும். அதான் இந்த வண்டிகளுக்கெல்லாம் வந்து நம்ம தெளிவா கொடுத்துடலாங்க. இப்போ வண்டி எடுக்கும்போது சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ், ஏதாவது டயர் ப்ராப்ளம் வந்தால் டயர்ல இருந்து எல்லாமே பக்காவா கண்டிஷனா கொடுத்துடலாம் உங்களுக்கு. இது நல்லா மைலேஜ் லோ பட்ஜெட்ல வரக்கூடிய வண்டிங்க. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் கண்டிஷன்ல எப்படிங்க ப்ரோ? நம்ம ஒரு பக்கம் ஒரு லாட் எடுக்கிறோம்னா எல்லாமே பக்காவா செக் பண்ணி நான் ஆக்சிடென்ட் வெஹிக்கிளுங்க, இன்ஜினு, கிலோமீட்டர்ஸ் டிவன், ஃபைன் எல்லாமே செக் பண்ணி தான் எடுப்பாங்க. பக்காவா நம்ம கிட்ட பேப்பர்ஸ்ல இருந்து வண்டி கண்டிஷன் எல்லாமே தெளிவா எடுத்துட்டு போறாங்க. ஓகே. அப்ப இந்த வண்டிக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டலாம் ப்ரோ? இந்த வண்டிக்கெல்லாம் ஒரு 7 ரூபா 8 ரூபா கட்டணும். 7 ரூபா கட்டினா ஒரு 7 8 ரூபா கட்டினா போதுங்க. ஓகேங்க ப்ரோ. வண்டியோட ரேட் எவ்வளவுங்க ப்ரோ? இது 30 ரூபா வருது. இது 30 ரூபா. ஓகேங்க. அடுத்தது எனக்கு பாக்குறதுக்கு ஃபேமிலியாவும் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் மாடலாவும் இருக்கணும், அது மாதிரி தான் வண்டி இருக்குங்களா? கண்டிப்பா இருக்குங்க. அதான் நம்ம எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லலாம், நம்ம பல்சர் 150ங்க. ஓகேங்க ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா பசங்க லைக் பண்ணி எடுப்பாங்க. ஓகே. அதாவது ஒரு 20 வருஷமா நம்ம மார்க்கெட்ல கிரேஸா இருக்கக்கூடிய வண்டிங்க நம்ம பல்சர் 150. ஓகேங்க ப்ரோ. இது நல்லா மைலேஜ் வைஸும் ஒரு ஸ்போர்ட் ஓரியன்டாவும் ஒரு ஃபேமிலி ஓரியன்டாவும் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பக்கா கண்டிஷனா இருக்கக்கூடிய வண்டிங்க. இன்ஜினு கிலோமீட்டர் லெஸ் டிவனா இருக்கு. ஓகேங்க ப்ரோ. வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்குங்க உங்களுக்கு. ஓகேங்க ப்ரோ. இது எவ்வளவு ப்ரோ மைலேஜ் கிடைக்குங்க? இது உங்களுக்கு ஒரு 50 கிடைக்குங்க. 50 to 55 கிடைக்குங்க. 50 to 55 கிடைக்கும். பாக்குறதுக்கு ஸ்போர்ட்டாவா இருக்கும், ஃபேமிலியா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதுக்கு எவ்வளவு ப்ரோ இஎம்ஐ மந்த்லி போடலாங்க? இதுக்கெல்லாம் ஒரு 1 இயர் போட்டுக்கலாங்க. 1 இயர் 10 ரூபா கட்டிட்டு மீதி 1 இயர் வந்து இஎம்ஐ போட்டோம்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 2,500 3,000 அந்த மாதிரி தான் இஎம்ஐ வருங்க. ஓகே. அப்பனா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எடுத்துக்கலாம் இல்லையா? ஈஸியா எடுத்துக்கலாம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பார்ட் டைமா பண்றாங்க அப்படின்னா, ஒரு பார்ட் டைம் ஜாப் போறாங்கன்னா இப்போ ஸ்விக்கி பார்ட் டைம் ஓட்டி 10,000 20,000 சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி வண்டிக்கு ஒரு 3,000 ரூபாய் இன்வெஸ்ட் இஎம்ஐ கட்டிட்டு அவங்க நீட்டா அவங்க ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம். படிக்கிற பசங்க பெரிய அமௌண்ட் இருக்காது இல்லையா? பெரிய அமௌண்ட் ரூபா கட்டுறது கட்டிக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா இப்ப புது வண்டின்னு போயிட்டா 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சுங்க. ஓகேங்க ப்ரோ. இது புது வண்டி எடுத்து எவ்வளவு வருதுங்க ப்ரோ? இது புது வண்டி எடுத்தா 150 கிட்ட வருங்க. 150 வரும். 150 கிட்ட கண்டிப்பா சாலிடா வந்துருங்க. இப்ப நீங்க பினான்சியலா போட்டீங்கன்னா 170 அந்த மாதிரி போய். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த வண்டி? இந்த கிலோமீட்டர் வந்து வெறும் கம்மி ஒரு 40,000 ஓடி இருக்குங்க. வெறும் 40,000 தான் ஓடி இருக்கு. பக்காவா இருக்குங்க. நெக்ஸ்ட் ப்ரோ? நெக்ஸ்ட் அப்பாச்சி ஆர்டிஆர் 160ங்க. இது நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலுங்க. நல்லா மூவ்மெண்ட் ஆகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் மார்க்கெட்ல. இந்த வண்டி ஒயிட் கலர்ல உங்களுக்கு பக்காவா 2016 மாடலு.
இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 46 ரூபா தான் கோட் பண்றாங்க. ஓகே, இந்த பிரைஸ் யாருனாலையும் தர முடியாதுங்க. வண்டி மார்க்கெட்ல எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க bro? கண்டிப்பா ஒரு 55 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. 2016 மாடலுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸே வந்து 46 ரூபா. அதுவும் நீ நேர்ல வந்தீங்கன்னா நான் நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இஎம்ஐயும் நல்லா நாமளே பண்ணி கொடுத்துடலாங்க. ப்ரோ இப்ப நீ இஎம்ஐ இந்த லோன்லாம் சொல்றீங்களா, அதெல்லாம் வேற பக்கம் போடணுங்களா நீங்களே போட்டுக்கலாம்? நம்மளே போட்டுடலாங்க. நம்ம ஆஃபீஸ்ல நம்ம ஆதியோகி ஆட்டோ கன்சல்டிங் ஃபினான்ஸ் இருக்குங்க. நம்ம சில ப்ரொஃபைல் செட்டாஸ் நம்ம கிட்ட போடுவோம், இல்ல சில ப்ரொஃபைல் செட்டாலே நம்ம கிட்ட டைப்ல 4-5 ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க. அவங்க போட்டு நம்ம நீட்டா எங்கேயும் வெளியே போக வேண்டாம். வெளியே போகல, நம்ம கிட்ட வந்தாங்கன்னா 1 ஹவர்ல வண்டி டெலிவரி கொடுத்துடலாங்க. ஓகேங்க ப்ரோ. நெக்ஸ்ட் ப்ரோ, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ப்ளெண்டருங்க. ஓகேங்க, ஒரு 30 வருஷமா இந்த வண்டி தாங்க ஒரு மார்க்கெட்ல லீடிங் சேல்ஸ்ல. உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் வெஹிக்கிள் தான் இதுதான். உங்களுக்கு டாப் மைலேஜ் கொடுக்க வண்டிங்க, நல்ல மெயின்டெனன்ஸ் நம்மளுக்கு லோவா கிடைக்கும். இந்த வண்டி தான் ரொம்ப மார்க்கெட்ல டிமாண்ட் ஆகக்கூடிய வண்டிங்க. இப்போ மைலேஜ் அரசனே சொல்லலாம், மைலேஜ் அரசனே சொல்லாங்க. அந்த மாதிரி ஒரு வண்டி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். 2017 மாடல் கார்பரேட்டர் டைப்புங்க. வண்டி தெளிவா இருக்குங்க, வண்டி பக்கா கண்டிஷனா இருக்குங்க. ஓகே, இது இன்ஜின் கண்டிஷன்ல எப்படிங்க ப்ரோ? இன்ஜின் தெளிவா இருக்குங்க, பார்த்தாவே நல்லா தான் இருக்கு இல்லைங்களா? பக்காவா இருக்குங்க, வண்டி ஜெனியூனா இருக்கு. நம்ம எடுக்கிறதே வந்து நம்ம பக்காவா செலக்ட் பண்ணி கிலோமீட்டர் இன்ஜின் எல்லாமே பக்காவா பார்த்துருவோம். நம்ம சின்ன சின்ன வேலை இருக்குங்க, இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டு டயரு அது எல்லாமே நம்ம சர்வீஸ் சென்டர் இருக்கு, அதுல வச்சு பக்காவா எல்லாம் சர்வீஸ் பண்ணி ஜெனரல் செக்அப் பண்ணி தான் வண்டி கொடுப்போங்க. ஓகேங்க ப்ரோ. அப்பனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது ரெடி டு டிரைவ் தான் இல்லைங்களா? நீங்க எடுத்தீங்கன்னா ரெடி டு டிரைவ். நம்ம எந்த ஒர்க் ஷாப்புக்கு போகணும், நீங்க எந்த ஒர்க் ஷாப் போகல, நீங்க எடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு 3000 கிலோமீட்டர் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஓட்டிட்டே இருக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற வண்டி எல்லாம். ஓகே ப்ரோ, இதோட ரேட் எவ்வளவுங்க ப்ரோ வருதுங்க? இது ரேட் 2017க்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 45 ரூபா. அது நேர்ல வந்தீங்கன்னா விலை குறைச்சு தரலாங்க. ஓகே, இது ஒரிஜினல் இப்ப நியூ பைக்ல எவ்வளவு வருங்க ப்ரோ? இப்போ நியூ பைக் எல்லாம் இது வந்து 110 130 கிட்ட ஆகி போச்சுங்க. அதுல இருந்து 50% கம்மி இல்லைங்களா? அதுல இருந்து 50%, அதுல இருந்து 50 to 70% கம்மியா தான் நம்ம பண்றாங்க. கொடுத்துறீங்க. இதுக்கு மாசம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டலாங்க? இதுக்கு 10 ரூபா கட்டினா மீதி, 10 ரூபா கட்டினா மீதி லோன் போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம இந்த மைலேஜ் தர வண்டியில ஒரு 10 ரூபா இருந்தா நம்ம வண்டி எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் வண்டிக்கு 7 ரூபா கட்டினாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு 40 ரூபா 45 ரூபா செக்மெண்ட் எல்லாம் 10 ரூபா கட்டணுங்க. ஒரு 50 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா ஒரு 15 ரூபா கட்டணுங்க. ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் எல்லாம் நம்மளுக்கு ஒரு 20 ரூபா 25 ரூபா கட்டி எடுத்துக்கலாங்க. ஓகேங்க. எக்ஸல் சூப்பருங்க, 2013 மாடலு. இதான் நான் சொன்னேன், நீங்க சொன்னீங்களா 10 ரூபா 12 ரூபாய்க்குள்ள வெஹிக்கிள் கிடைக்குமான்னு கேட்டீங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. அந்த மாதிரி வண்டிங்க இதெல்லாம். வெறும் ஒரு 13 ரூபா 14 ரூபா கொடுத்தா இந்த வண்டி எடுத்துட்டு போயிடலாங்க. என்ன சொல்றீங்க, நிஜமாவா? கண்டிப்பாங்க, இந்த வண்டி எடுத்துட்டு போய் வண்டி கண்டிஷன் தெளிவா இருக்குங்க. எக்ஸல் சூப்பர்ல ரொம்ப டிமாண்டுங்க. பக்காவா உங்களுக்கு மைலேஜ் தரக்கூடிய வண்டி, இன்ஜின் கண்டிஷன்லாம் பக்காவா இருக்கு. நம்ம எல்லாம் ஃபுல்லா சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு வண்டி கொடுத்துடலாங்க. இதெல்லாம் வந்து லோ பட்ஜெட்டுங்க. ஓகே, லேடிஸ்க்கு வயசான லேடிஸ் அதான் இன்சியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் லேடிஸ் ஓட்டுறவங்க வயசானவங்க எல்லாம் வந்து வெறும் 14,000 ரூபாய் இப்ப எல்லாம் அமௌண்ட் கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போய் பக்காவா ஓட்டலாங்க. ஓட்டி பழகிறதுக்கு சும்மா எடுத்து ஓட்டிக்கலாம் இல்லைங்களா? ஓட்டி பழகிறதுக்கு நீங்க ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆனாலும் இதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது இந்த வண்டியெல்லாம் ஓட்டிட்டே. இப்ப நீங்க ஒரு 13 ரூபா சொன்னீங்களே இல்ல ரேட்டு? ஆமாங்க. ஆனா இது மாதிரி அப்ப நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்கண்ணா. இது எப்படி நிறைய இருக்குங்களா இந்த மாதிரி மாடல்ல? ஆமா, இது இந்த மாதிரி மாடல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கிடைக்காதுங்க. நம்ம வந்து 1-2 தான் செலக்ட் பண்ணி எடுப்போம். ஏன்னா லோ பட்ஜெட்ல அதிகமா போனா என்ன ஆகும்னா வண்டி ஆக்சிடென்ட் ஆன வண்டி அந்த மாதிரி தான் கிடைக்கும். அந்த மாதிரி நாங்க அதிகமா போக மாட்டோங்க. லோ பட்ஜெட்ல நல்லா தெளிவா இருக்கக்கூடிய வண்டி தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி வண்டி எல்லாம் வந்து 1-2 தான் வரும். அதை வந்து நம்ம வரும்போது நம்ம யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது வந்து டக்குன்னு வந்து எடுத்துக்கிறது பெட்டர் இல்லைங்களா? லோ பட்ஜெட்ல குயிக்கா மூவ்மெண்ட் ஆயிருங்க. மார்க்கெட்ல நிறைய லோ பட்ஜெட் இருக்குங்க. அது எல்லாமே நல்ல வண்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆன வண்டி அப்புறம் இந்த ஃபைன் லோ பட்ஜெட்ல கிடைக்கும். ஆனா அந்த மாதிரி வண்டி நம்ம சேல்ஸ் பண்றது இல்லைங்க. 2023 மாடலுங்க எக்ஸல். உங்களுக்கு புதுசு பார்த்தீங்கன்னா இப்ப 90 ரூபாய் கிட்ட போயிடுச்சு, 92 ரூபாய் கிட்ட போயிடுச்சு. நம்ம 2023 வெறும் 2 வருஷம் தான் ஓட்டின வண்டி பாத்தீங்கன்னா அது கிலோமீட்டர்ஸ் கம்மியா ஜிரோவன் ஆயிருக்கு. இந்த வண்டி நம்ம வெறும் 42,000 ரூபாய்க்கு தரங்க. ஓகேண்ணா, இது வந்து வயசான பீப்புளுக்கு நல்லா இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா, வயசான தோட்டத்துல வண்டி ஓட்டுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் பக்காவான வண்டிங்க. இந்த லோடுக்கு வந்து அற்புதமான வண்டி இல்லைங்களா? கண்டிப்பா. இப்ப செல்ஃபோட இருக்குங்க. முதலையாச்சும் செல்ஃப் இல்லாம இருந்துச்சு. செல்ஃபோட இப்ப வயசானவங்கள ஈஸியா ஸ்ட்ரெயின் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணி பக்காவா தோட்டத்துக்குள்ள ஓட்டுறதுக்கெல்லாம் இதுதான் நல்லா இருக்குங்க. ஓகேண்ணா, இதுக்கு எவ்வளவு நான் டவுன் பேமெண்ட் கட்டலாங்கண்ணா? இதுக்கெல்லாம் வெறும் 8 ரூபா 10 ரூபா கட்டினாலும் மீதி லோன் போட்டுக்கலாங்க. மினிமம் ஒரு 8 ரூபா கொண்டு வந்து வண்டி எடுத்துட்டு போயிடலாம் இல்லைங்களா? 8 ரூபா இருந்தாலும் வண்டி எடுத்துட்டு போய்க்கலாங்க. ஓகேங்கண்ணா. இது வண்டியோட ரேட் எவ்வளவு சொல்லிருந்தீங்கன்னா? 42 ரூபாங்க. 42 ரூபா. ஓகே.